வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வெற்றி. தமிழக அரசியலில் மீண்டும் பெரிய பரபரப்பு. இது அரசா இல்லை ரீல்ஸ் ஆட்சியா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிய தாவேகா அதை கட்டுப்படுத்திருச்சா? செந்தில் பாலாஜி கேள்வி. கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதி மக்களுக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திரையிலும் திரையுலகத்திலும் தேட்டரிலையும் வசனங்கள் பேசலாம், ஆனால் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு என்ன அவசர தேவைகள் இருக்கிறதோ அவற்றை உணர்ந்து செயல்பட வேண்டும். அதுதான் முதல்வரின் கடமை. தற்போது பொறுப்பேற்றுள்ள அரசு திமுகவை விமர்சிப்பதை மட்டுமே குறியாக கொண்டிருக்கிறது. மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தல, துறையில் அமைச்சர்களுக்கு துறையை எவ்வாறு முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்னு செயல்படவில்லை. முதலமைச்சர் உட்பட அனைவரும் திமுக மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதில் தான் குறியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திமுகவின் திட்டங்களை தற்போது மக்கள் மனதில் வைத்துள்ளார்கள். எங்களுடைய தலைவருக்கு மக்கள் ஆதரவை அளிப்பதற்கும் தயாராக உள்ளார்கள். தற்போதைய அரசு அதன் பணிகளை மறந்து வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள். அரசு தவறு செய்கின்ற போது அதனை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சிகளின் கடமை. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மாற்றம் என்று கூறி மக்களை ஏமாற்றி வெறும் வெற்று கவர்ச்சியில் மக்களிடம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ரீல்ஸ் ஆட்சியா இல்லை ரியல் ஆட்சியா அப்படின்னா, மக்கள் மாற்றத்துக்கு வாக்களித்தார்களா அல்லது வெறும் கவர்ச்சிக்கா? முதல்வர், அமைச்சர்கள், மின்வெட்டு, பெண்கள் பாதுகாப்பு, டாஸ்மாக், வேலைவாய்ப்பு, முதல்ல தேர்தல் வாக்குறுதி என்று பேசப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியலில் மீண்டும் பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, செய்தியாளர்களை சந்திக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர்கள் தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திரைப்பட வசனங்கள் பேசுவது வேறு, ஆட்சியை நடத்துவதுங்கிறது வேறு. அதாவது மக்கள் தேர்தலில் வாக்களித்து பேச்சுகளுக்காக அல்ல, முடிவுகளுக்காக, செயல்பாடுகளுக்காக என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். திமுக மீது மட்டுமே கவனம். இந்த விமர்சனத்துடைய மையப்புள்ளி, தற்போதைய அரசு தனது வேலைகளை செய்வதற்கு பதிலாக எதிர்க்கட்சியை குறை சொல்வதிலேயே நேரத்தை செலவிடுது. இது அரசியலில் புதிய விஷயம் அல்ல. ஏன் அப்படின்னா, ஆளும் கட்சி முந்தைய அரசுகளை குறை சொல்றது, எதிர்க்கட்சி தற்போதைய அரசை குறை சொல்வது, இது அரசியலின் இயல்பு. ஆனால் மக்களுக்கு முக்கியமான கேள்வி ஒன்று தான், நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு? பெண்கள் பாதுகாப்பு விவாதம், மகளிர் பாதுகாப்பு படை அமைப்பும்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ஏன் தாமதம்? எப்போது தான் வரும்? இதுதான் இப்போது எழுகிற ஒரு கேள்வியா இருக்கு. இங்கு மக்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், அறிவிப்புகளா அல்லது செயல்பாடுகளா? மின்வெட்டு விவாதம், எங்கள் ஆட்சியில் மின்வெட்டு இல்லை என்று சொல்லப்பட்டுச்சு. ஆனால் தற்போது பல இடங்களில் மக்கள் மின்சார பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கு. இங்கே முக்கியமான விஷயம், மின்வெட்டு ஏற்பட்டதுன்னா அது ஒரு அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல, அது தொழிலாளர்களின் பிரச்சனை, மாணவர்களின் பிரச்சனை, சிறு தொழில் முனைவோரின் பிரச்சனை, சாதாரண குடும்பங்களின் பிரச்சனை. தேர்தலுக்கு முன்னாடி மதுக்கடைகள் குறையும், மாற்றம் வரும்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் தற்போது என்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த அரசியல் மிகவும் ஆபத்தான பகுதி. ஏன் தெரியுமா? மக்கள் வாக்குறுதிகளை மறக்க மாட்டாங்க. ரீல்ஸ் ஆட்சி இப்போது மிகவும் வைரலாக பேசப்படும் வரி இது ரீல்ஸ் ஆட்சி. இந்த ஒரு வரி ஏன் முக்கியம்னா, இன்றைய அரசியலில் சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய சக்தி. ஆனால் மக்கள் கேட்பது ரீல்ஸா ரிசல்ட்டா? அதுதான். வேலைவாய்ப்பு அண்ட் முதலீடுகள். அடுத்த பெரிய கேள்வி, எவ்வளவு முதலீடு வந்தது, எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது, எத்தனை புதிய திட்டங்கள் வந்தது? இவைதான் ஒரு அரசாங்கத்தை மக்கள் மதிப்பிடும் உண்மையான அளவுகோல்கள். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அரசாங்கம் வெற்றி அடைந்ததா இல்லையா என்பதை முடிவு செய்து அரசியல்வாதிகள் அல்ல, சமூக வலைதளங்கள் அல்ல, டிவி விவாதங்கள் அல்ல, மக்கள் தான். அவர்கள் மின்சாரம் இருக்கிறதா, வேலை கிடைக்கிறதா, பாதுகாப்பு இருக்கிறதா, விலைவாசி கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கணும், மக்கள் ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவது அவரை விரும்பியதால் மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்காலத்தை நம்பியதால் தான். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது எந்த அரசுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? உண்மையிலேயே இது ரீல்ஸ் ஆட்சி நினைக்கிறீங்களா அல்லது அரசு இன்னும் செயல்பட நேரம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அரசியல் விளக்க வீடியோகளுக்கு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.